இந்த காத்திருப்பு போராட்டத்தில் கோவை மாவட்டத்திலே கலந்து கொண்டிருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் கோவை மாவட்டத்தின் சார்பிலே போராட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தோழர்களே, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், இது நம்ம முதல்வரோட முழக்கம். அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள் எல்லாமே போராட்ட களத்தில் இறங்கி இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே ஒவ்வொரு வகையான போராட்டங்கள் அரசு ஊழியர்களுடைய போராட்டமாக இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தோழர்களே, போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வூதிய திட்டம் சம்பந்தமா இந்த முதல்வர் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி ஜேக்டோ ஜியோ போன்ற கட்சி சார்புடைய அமைப்புகளை எல்லாம் கூட்டி ஒரு பழைய பென்ஷன் திட்டத்தை இந்த அரசு ஊழியருக்கு கொடுத்த மாதிரி ஒரு பிரம்மைய நாள் பூரா டிவியில ஓட வச்சு இந்த மக்களையும் அரசு ஊழியரையும் ஏமாத்திருக்காரு இந்த முதல்வர். ஒரு நடிகரை அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற முதல்வர் இன்னைக்கு நடிகரா மாறி மிகப்பெரிய நடிகராக அரசு ஊழியர்கிட்டையும் மக்கள்கிட்டையும் நடிச்சிட்டு இருக்கிறார் தோழரே. இப்போ நம்ம இந்த போராட்ட காலமானது ஒரு சிறந்த காலகட்டமா அரசு ஊழியர்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது நம்ம போராட்ட காலத்துக்கெல்லாம் வந்து நம்ம போராட்டத்தில் கலந்துக்கிட்டு நான் ஆட்சிக்கு வந்தா அரசு ஊழியர்களோட வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவேன்னு சொல்லி நமக்கு பல வாக்குறுதிகளெல்லாம் கொடுத்துட்டு 4.5 வருஷமா தமிழ்நாட்டில் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கிறாரு. இந்த 4.5 வருஷம் காலமா ஆட்சி புரிஞ்சாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றப்படாமல் ஓய்வூதிய திட்டத்தை மட்டும் நிறைவேற்றியது போன்ற ஒரு பிரமையை ஏற்படுத்தி ஜேக்டோ ஜியோ கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த அமைப்புகளை எல்லாம் இன்னைக்கு போராட்ட காலத்துக்கு வரவிடாம தடுத்திருக்காங்க. தோழர்களே, ஒன்று தெரிஞ்சுக்குங்க, வரப்போற பிப்ரவரி 3ஆம் தேதி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம், சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம், அடாப் என்ற ஒரு அமைப்பு, அதுபோக இன்னைக்கு ஜேக்டோ ஜியோவையும் போட்டோ ஜியோவையும் நம்பி ஏமாந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற ஊழியருக்காக ஏக்டோ ஜியோ என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பிப்ரவரி 3 நம்ம போராட்ட காலத்துக்கு தயார்படுத்திட்டு இருக்கிறோம். தோழர்களே, அதாவது நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களெல்லாம் பிளவுபடுத்த வச்சுட்டா அப்புறம் இவங்க போராட்ட காலத்துக்கே வரமாட்டாங்க, நம்ம ஈஸியா அடுத்த தேர்தலை சந்திக்கலாம், அந்த தேர்தலுக்கு உண்டான வேலையாக மக்களுக்கு 3000 ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாத்தி அவங்க கிட்ட ஓட்டு வாங்கிடலான்னு இன்னைக்கு இந்த முதல்வர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஒன்று மட்டும் இந்த முதல்வர் நினைக்கணும், இன்னைக்கு நடிகராக இருந்து நான் முதல்வராக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு நடிகர் ஒரு பக்கம் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவராக இருந்து இன்னைக்கு நானும் முதல்வராக வேணும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த முதல்வர் பதவியை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமது வலிமையை காட்டினால் கண்டிப்பாக நமது கோரிக்கைகளையும் வாக்குறுதிகளையும் வென்றெடுக்கலாம். தோழர்களே, பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கனவு திட்டம் அப்படின்ட்டு ஒரு ஆப்பை கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த ஆப்பில் போய் நம்மளோட கனவெல்லாம் சொன்னோம்னா அந்த கனவை நனவாக்கிடுவாங்களாமா. 23 வருஷமா 30 வருஷமா போராடிட்டு இருக்கிற நம்ம கனவை இவங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் மறந்து போட்டு புதுசாக நம்ம சொல்ற கனவை மட்டும் இவங்க நிறைவேற்ற போறாங்களாமா. இவங்க நினைச்சிட்டாங்க இன்னும் இந்த மக்களையும் இந்த அரசு ஊழியர்களையும் ஏமாற்றலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒன்று நினைச்சுக்குங்க, இப்ப ஆண்டுட்டு இருக்கிற இந்த முதல்வர் அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றும் வரை நம்ம கண்டிப்பா போராட்ட களத்தில் இருப்போம். அவர் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் வென்றெடுக்காம நம்ம விடமாட்டோம் தோழர்களே. அதனால இன்னைக்கு நீங்க இங்க இருக்கிற கூட்டம் கம்மியா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு பூரா உங்க போராட்ட களம் ஒரு சிறப்பா அமைஞ்சிருக்கு. சென்னையில் பார்த்தீங்கன்னா சம வேலைக்கு சம ஊதியம் சொல்லிட்டு ஆசிரியர்கள்லாம் போராட்ட களத்தில் இறங்கியிருக்காங்க. இனி வரும் பிப்ரவரி 3 முதல் காலவரற்ற வேலை நிறுத்தத்தை நாம எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். எந்த சங்கம் வந்தாலும் சரி, எந்த தலைவர் வந்தாலும் சரி, இன்னைக்கு வந்தாலும் வராட்டியும் ஊழியர்களுக்காக போராடக்கூடிய சுயநலம் இல்லாத பொதுநலத்தோடு செயல்படுத்தக்கூடிய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் தொடர்ந்து போராட்ட காலத்திலே நிற்கும்.
உங்களது கோரிக்கைகள் வெல்லும் வரைக்கும் உங்களோடு நிற்கும் என்று சொல்லிக்கொண்டு தோழர்களை கண்டிப்பாக இந்த கோரிக்கையெல்லாம் நாம் வென்றெடுப்போம், ஒன்று விடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி தோழர்களே.